ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் செடியில் நல்ல ஒரு அறுவடை எடுக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸுங்க. அவரைக்காய் செடியில் எனக்கு பூ பூக்க மாட்டேங்குது, அவரைக்காய் செடி எனக்கு சரியாக வளரல, அவரைக்காய் செடியில் இலையெல்லாம் எனக்கு உழுந்து போகுது, எனக்கு பூலாம் உதிர்ந்து போகுது அப்படின்னு கவலைப்படுற எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1, ரொம்ப பேசிக்கான விஷயம். வழக்கம் போல் மண்கலவை தான். மண்கலவை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க. மண்கலவையில் ஓரளவுக்கு நல்ல ஆர்கானிக்கான உரங்கள் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சதவீதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா செடி வளர்த்தியாக இருக்கும். இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உரம் வைக்கும் போது நல்ல ஆர்கானிக்கான உரங்களாக பார்த்து வைங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்ல உரங்கள் கிடைக்கிறதில்ல, அது நல்ல உரங்கள் இல்லை, உங்களுக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா வேறு இடத்துல மாற்றி ஓரளவுக்கு வாங்கி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, ஒரு தொட்டிக்கு நீங்கள் எத்தனை செடி போடுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் செடியோட வளர்த்தி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 15க்கு 15 இருக்கிற ஒரு க்ரோ பேக் சைஸோ இல்லை 12க்கு 15 இருக்கிற க்ரோ பேக் சைஸ்லையோ நீங்கள் ஒரு செடி வைக்கலாம். 15க்கு 18 இல்லை 18க்கு 18 இருக்கிற க்ரோ பேக் சைஸில் அதிகபட்சம் 2 செடி வைக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்குக்கு இத்தனை செடி தான் வைக்கணும், இத்தனை செடி வச்சா நல்லா வளரும்ன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அது டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள், இல்லை மேலே ஐகான் வரும், அந்த லிங்க் மூலமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3, பூ பூக்கிற காலத்துக்கு முன்னாடி பூ பூக்கிற காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தேமோர் கரைசல் தெளிக்கணும். தேமோர் கரைசல் இந்த சீசனுக்கு நீங்கள் நல்லா தெளிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அறுவடை மாதிரி வேறு எந்த வீட்லையுமே இருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் அறுவடை எடுக்கலாம். இந்த தேமோர் கரைசலில் பார்த்திங்கன்னா செடியோட pH லெவலில் நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லை, பூ பூக்கிற தன்மையும் நல்லா காய் காய்க்கிற தன்மையும் பார்த்திங்கன்னா இந்த தேமோர் கரைசல் கொடுக்கும். ஸோ இந்த தேமோர் கரைசல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இன்கேஸ் நான் தேமோர் கரைசலில் எனக்கு தெளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிச்ச மோர் கூட நீங்கள் தெளித்து விட்டு பார்க்கலாம், அதுவும் ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். டிப்ஸ் நம்பர் 4, நீங்கள் நல்லா பூ பூக்கிற டைமில் பூ பூக்கிற அந்த டைமுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, எனக்கு பூ உதிர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் தேமோர் கரைசல் கூடயே நீங்கள் கடலை புண்ணாக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். தேமோர் கரைசல் தெளிக்கிறதுக்கு, இலைகள் மேலேயும் பூக்கள் மேலேயும் தெளிக்கிறதுக்கு, கடலை புண்ணாக்கு நீங்கள் செடிகளில் வேர்ப்பகுதியில் ஊற்றி விடுறதுக்கு. ஸோ கடலை புண்ணாக்கு நல்லா கரைச்சிட்டு அது கூட 10 மடங்கு தண்ணி கலந்து நல்லா திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துட்டு வரலாம். கடலை புண்ணாக்குங்கிறது எதுவும் கிடையாதுங்க, வேர்க்கடலையை செக்காடிட்டு மீதி இருக்கிற சக்கை தான் பார்த்திங்கன்னா இந்த கடலை புண்ணாக்குங்கிறது. இந்த கடலை புண்ணாக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. அந்த சத்துக்கள் கண்டிப்பாக செடிகளுக்கு தேவையான ஒரு சத்துக்கள் தான். இது நீங்கள் கரைச்சி வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த தண்ணியை கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப சீப்பான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். டிப்ஸ் நம்பர் 5, இதில் வர பூச்சி தாக்குதல். இதில் முக்கால்வாசி வர பூச்சின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி தான். பூச்சிக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி செடின்னு பார்த்திங்கன்னா அந்த அவரைக்காயும் கொத்தவரங்காயும் தான். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடி வளர்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அஸ்வினி பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இலை கூட சுருண்டு போகும், அந்தளவுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப தாக்குதல் ஏற்படுத்தும். இந்த அஸ்வினி பூச்சை பரப்புறதுங்கிறது பார்த்திங்கன்னா எறும்புகள் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எறும்பு, அதுவும் கருப்பு கலர் கட்டை எறும்பு பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். அந்த எறும்பு தான் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறது. ஸோ இந்த எறும்பை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அஸ்வினி பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும், பரவுறது கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த எறும்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இருந்தாலும் சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லணும்னா, சாம்பல் நீங்கள் தெளித்து விடலாம், வினிகர் ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அதுக்கப்புறம் பட்டை பவுடர் தூவி விடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ எறும்பை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. அஸ்வினி பூச்சி எனக்கு ஆல்ரெடி செடியில் இருக்குது, அது எப்படி துரத்தி விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீம் ஆயிலில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஈவினிங் 5-6 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் இது 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். நீம் ஆயில் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க. நீம் ஆயில் ஏன் ஒர்க் ஆகலை உங்களுக்கு அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராப்பராக ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அஸ்வினி பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ இந்த 5 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு அவரைக்காய் அறுவடை நீங்கள் எடுப்பீங்க. அவரைக்காய் பொரியலாக இருக்கலாம், அவரைக்காய் கூட்டாக இருக்கலாம். ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா ஆர்கானிக்கான வாழ்க்கையை வாழுங்க. ஸோ நான் உங்களை ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Shanti. Have a happy food.